கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 37 சங்கீதம் 4வது வசனம். இந்த வசனத்தை நீங்க அநேகர் வாசித்திருப்பீங்க, அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள். ஆனா இன்றைக்கு கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு இந்த வார்த்தை பேசும்படி ஆவியானவர் எனக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். தாவீது அவருடைய அனுபவத்திலே அவர் சொல்லுகிறார். ஏன்னா தாவீதுக்கு அநேக நன்மைகளை அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனால் தாவீது இப்படியா சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலே நீங்கள் மனமகிழ்ச்சியா இருங்க. இது அநேக காரியங்களிலே நம்ம ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப கடினம்தான். ஏன்னா அநேக சூழ்நிலையில பிரச்சனைகள் இருக்கிற வேலையில நம்மளால மனமகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஆனா தாவீது ஒரு ரகசியத்தை சொல்றாரு, நீங்க ஆண்டவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது மாத்திரமே அதுதான் உங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார். எனக்கு பிரியமான சகோதரனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அநேக சூழ்நிலையில் போய்கொண்டு இருந்தாலும் அதை நான் அறிவேன், உனக்கு நான் வேண்டியபடியெல்லாம் உனக்கு நான் செய்வேன். ஆனால் நீ என்னிடத்திலே மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் உனக்கு பலன். பிசாசு ஒருவேளை உன்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டான், உன் குடும்பத்துல சமாதானமா இருக்க விட மாட்டான், பிரச்சனைகளை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ மன மகிழ்ச்சியாயிரு, உன் வேண்டுதல்களை நான் உனக்கு அருள் செய்வேன் என்று. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, உன் இருதயத்தின் அநேக காரியங்களை நீ வேண்டிக் கொள்ளுகிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் நான் அறிவேன், உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே, நீ என்னிடத்தில் மனமகிழ்ச்சியாரு. ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில சத்துரு எந்த பாதையை அவன் அடைத்து போட்டாலும், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் கெடுத்தாலும், நீ ஆண்டவர் சமூகத்திலே நீ சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்றைக்கு அவர் செய்வார். ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் உனக்கு செய்வார். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ மன மகிழ்ச்சியாரு என் அன்பு சகோதரனே சகோதரி. அவரே உன் வாழ்க்கையில வேண்டுதல்களை அருள் செய்வார், உன் காரியங்களை வாய்க்க செய்வார், அற்புதங்கள் அதிசயங்களை அவர் செய்வார். அதனால நீங்க ஆண்டவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் இம்மற்றும் நடத்தினவர், இது மேலும் நடத்துவார், இது மேலும் பாதுகாத்துக் கொள்வார், அவர் நம்மை பராமரித்துக் கொள்வார். சோர்ந்து போகாதீங்க. அப்பா சமூகத்துல எப்பொழுதும் சந்தோஷமா அவரே உங்க காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென்.